எல்லோருத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடலாங்க. நம்ம சிறுகீரை விவசாயம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். சிறுகீரை பிடிங்கி ஒரு 70 பிடி பிடிங்கி அலாசிட்டு இருக்கிறேங்க. அதுவோ பார்த்திங்கன்னா என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெவ்வேறு தொழில் பண்ணினோம். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் தான் கை கொடுக்குது. நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமான வேலை தானுங்க விவசாயம். லாபத்தை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்மளுக்கு விவசாயம் இந்த தொழில் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுங்க. அதான் தானுங்க. நானும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன் விடுங்க. நீ எனக்கு கொஞ்சம் பழகி கொடுங்க விவசாயத்தை, நானும் பழகிக்கிறேன். சரிங்க. அதானுங்க. வந்தால் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு போக மாட்டேங்குது. பிற்காலத்தில் விவசாயம் செய்யலாம் கற்றுக்கோ. அதானுங்க. வந்தால் நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு போக மாட்டேங்குது பழகிட்டு. அதானுங்க. யாரை கண்டும் பயிக்க வேண்டியதில்லை. அதானுங்க. அதான் கண்டிப்பாங்க. கண்டிப்பாக நல்லா நிம்மதி கிடைக்கும். நிம்மதியாக இருக்கலாம் இல்லைங்களா? நிம்மதியாக இருக்கலாம். யாரையும் பயக்கணுங்கிறது இல்லையா? அதானுங்க. என்ன வாங்குறாங்க வேண்டாம் மாடுகள் போட்டால் போகுது. அதானுங்க. நம்ம காசு கொடுத்தா வாங்கி விற்கிறோம். அதானுங்க. தோட்டத்தில் விவசாயம் பார்க்குறோம், வர்றது விற்கிறோம். அவ்வளோதானுங்க. பில்லோட குடிங்க கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தாங்க. பில்லை பார்த்தாங்கனாலே அடே 70 முடியாச்சுங்களா? 70 முடியாச்சு. 70 முடியை பிடிக்கிட்டா இன்னொரு 10 பிடி வரும். காலையில் கத்திரிக்காய் ஒரு 25 கிலோ பொறுத்து வண்டியில் வச்சிருக்கிறேன். சரிங்க. அதுபோக இப்போ வந்து வெண்டைக்காய் போச்சு. அப்புறம் தான் உங்கள் அக்கா வந்தா அப்படி. அதானுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளாச்சா? ஆமாங்க. போடலான்ட்டு. சரிங்க. ஆமாம். 500 பார்க்கல ஒரு பொழுதாயிரம் மாட்டேங்குதுங்க. ஏங்க அப்பா. அதானுங்க. அதானுங்க. கண்டிப்பாா. ஒருத்தர் வேலைக்கு போனோம்னா பொழுது கதிகளுக்கு இருக்கணும். ஆமாம் கண்டிப்பாங்க. நம்மளே தான் போச்சு. எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துக்கலாம். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓவர் டைமில் வந்து எனக்கு விவசாயம் பார்க்குறேன். அதானுங்க. என்ன இந்த அலாசருக்குள்ளதே? அதானுங்க. போகும்போது நைட் போகுது. எத்தனை 70 முடியாச்சு? 70 முடியாச்சுங்க. சாக்கில் ஓட்டு போக வேண்டியது. அவ்வளோதாங்க. 10 பிடி வருதுங்க. கொண்டு வரங்க. 10 பிடி கொண்டு வராங்க பாருங்க. அது கொண்டு வச்சுருவாங்க பாரு. அங்கே நான் பேசிட்டு நிற்கிறாங்க. அது டிராவல்ஸ் பார்க்குறாங்களா? எங்கே நெருப்புங்க இருக்குது. அதான் டிராவல்ஸுக்குள்ளே இருக்கிறாங்களாச்சா? அதானுங்க. விவசாயத்தை பார்க்காத மாதிரி பார்க்குறாங்களா? அப்படியே வச்சுன்னு கட்டிக்கலாம். இல்லை சாக்கில் போட்டுல மொக்கா வச்சு உள்ளே ஓட்டலாங்க. பண்ணிட்டியா? போதுமா? சின்ன கட்டு தான் கட்ட பிடிக்கும். கொடுங்க கொடுக்குற காசு. இப்படி எல்லாம் எப்படி வீடியோ எடுக்கிறது? இல்லை அதை அழிச்சிருங்க. நீங்களே சொன்னீங்க தப்பு. நெருப்பு போட்டு விடுங்களாமாங்க? அதெல்லாம் பிடுங்க முடியாது. 100 கட்டு ஆகுமா? பிடுங்க வாங்கல்ல சிறுகீரை பிடுங்களா? சிறுகீரை 2 பாத்தி தான் இருக்குதுங்க. பிடுங்குறாங்க. இங்கே ஓடு சாக்கில் ஓட்டிங்கன்னா தானே. சரிப்பா. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சிறுகீரை. ரெண்டு வாத்தி தான் இருக்குதுங்க. உனக்கு ஒலை ஓட்டி புதுசாக போடணும். ஃபஸ்ட்டு போட்டுருந்ததெல்லாம் பிடுங்கிட்டோம். அதுவாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் உரிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க. ஒரு பாக்கெட்டு
வெண்டைக்காய் செடி வேறுங்க அங்கே இருக்குது. வாங்க பாட்டு வரலாம். காலையில் கத்திரிக்காய் பொரிச்சுங்க, லைவ் போட்டிருந்தா. அதுவோ பார்த்திங்கன்னா இப்போ வெண்டைக்காய் பொரிச்சோம். வெண்டைக்காய் பொரிக்கையில் வீடியோ எடுக்கிற கால் இல்லை பார்த்தீங்களா. வெண்டைக்காய் செடி வேறுங்க பெருசாகிடுச்சு. அல்லையிலெல்லாம் துளிர் விட்டுடுச்சுங்க. காய் வேறுங்க அல்ல துளிரில் காய்க்குது பார்த்தீங்களா. இது அல்ல துளிர், அதுவோ பெரிய துளிருங்க. அது பாருங்க செடியெல்லாம் பார்க்குறக்கு உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். நாங்கள் 2 சிறகு தான் வச்சுருக்கிற போதைக்கு. தம்பி பேசாத, நீ விவசாயத்துக்கு வந்துரு. நான் விவசாயம் பண்ணி தரேன், நீ வித்துரு. இன்னும் ஓடுற விவசாயத்துக்கண்ட பயமா? இப்படிலாம் ஓடாத. மச்சனும் பாருங்க விவசாயத்துக்கு வான்னு சொன்ன முடியும் ஓடுற ஓட்டத்தை. சரி, நான் விவசாயத்துக்கு வர வேண்டாம் வா. விவசாயத்துக்கண்டா அப்படி பயக்கிறாங்க பார்த்துக்குங்க. பாருங்க சிறுகீரை பாருங்க பிடிங்கி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு கட்டை 6 ரூபாய்க்கு போதுங்க நம்மக்கிட்ட. அளவான பிடிதானுங்க. உனக்கு புதுசாக போட்டு விட்டா தானே கீரை. அதுவோ கீரை இல்லை. வெண்டைக்காய் செடி, பச்சை மிளகாய், அதுவோ கத்திரி செடி வச்சுட்ருக்குறேங்க. சிறுகீரை இந்த 2 வாத்தி தான் இருக்குது. தம்பி இங்கே வா. உன்னை இல்லை இங்கே வாங்குத. எல்லாம் விவசாயம்னாலும் ஓடிடுவாங்களாட்டு இருக்குதுங்க. நம்ம கேமராவை ஏதாவது பிடி. பார்த்தீங்களா சிறுகீரை வேணா நல்லா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதுபோக வாங்க செங்கீரை காட்டுறேன். செங்கீரை போட்டுட்ருக்குறேங்க. போட்டு 10 நாள் ஆச்சு பாருங்க. இன்னும் பிடுங்குறக்கு ஒரு வாரம் ஆகுங்க. இன்னொரு தண்ணி கட்டணும். இது ஒரு சிறகு போட்டிருக்குறேங்க. அப்புறம் அந்தால சிறுகீரை இன்னும் போல் போட்டுட்ருக்குறோம். வாங்க எல்லோரும் விவசாயத்துக்கு. நானும் பிடுங்கிட்டா. கீரை கொண்டு போங்க. வாங்க கீரை விடுங்களா எல்லாரும். ஏன் தம்பி என்னங்கம்மா வந்துடுற விவசாயத்துக்கு? வந்துடலாங்க. வா விவசாயம் கற்றுக்கோ. சரிங்க. என்னைக்கு இருந்தாலும் வயசான காலத்தில் சாப்பாடு போட்டுருங்க. ஆமாம். இது 2 மாதம் பழகி இந்த அளவுக்கு கொண்டாந்துக்கு இருந்தா கீழே வச்சுட்டே வாங்க. கவுரு கூட இல்லாட்டி நீ கட்ட மாட்டேன், கீழே வச்சுக்கோ. இது வேற கட்டி வேற பழகணுங்களாட்டு இருக்குது. தண்ணி விடாது விட்டுங்களா. இதெல்லாம் வந்து எடுவா. அந்தல் வா. நாளைக்கு லைவ்ல போகு. யாரு இப்போவே போயிட்டு இருக்கிறீங்க? லைவ் இல்லை. இதனால என்னத்தை கொஞ்சம் கட்டி பழகணுங்க இருக்குது. இந்தா வச்சுட்டு வாங்க. சீக்கிரமா தண்ணி விடாத விட்டுங்க. கரெக்டாக இங்கே பா தம்பி. இங்கே நம்ம எடு கொடுங்குற பக்கம் கிட்ட வந்து எடுவா. மாமன் எடு. விவசாயத்தை யூடியூப்பில் ஓட்டு போட்டு விவசாயம் பண்ணுறக்கு ஆர்வம் வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு. அப்புறம் அடுத்து விவசாயத்தை காட்டுறத விட ஏன் நம்மளுக்கு விவசாயம் பழக முடியாதா தெரியாதா? காலையில் கத்திரிக்காய் பொரிச்சோம். பாக்கெட் போட்டு வச்சிருக்கிறோம்.
அவிலையுமேட்டு அப்படியே ம் அவி பொக்குன்னு போயிடுவாங்க அப்புறம். 70 குடி வர மாட்டேங்குது. 70 குடி வரும். கட்டினா வருங்க கரெக்டாக. ஒரு பாத்திக்கு 40-50 குடி வரணும்மா. இந்த கூட நான் கொஞ்சம் எடுக்கிறேன். தம்பி பிடிங்க சொல்லுங்க. நான் வேணாப்பா, நான் நமக்கு உன்னையெல்லாம் விவசாயத்துக்கு சேர்த்த மாட்டேவா? வேண்டாங்க. மச்சன் பாருங்க என்னங்கிற. பழகிக்கலாம். எத்தனை முடியாச்சு? குடி எண்ணி போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். வேண்டாங்க. சரி நானே எண்ணிக்கிறேன். ஓ மாம் போட்டோ எடுத்து கம்மன் நீ. சரி நீ தள்ளி போ. ரிவர்ஸ் வந்து அங்கே போ. 2 4 6 8 10 12 16 17 18 20 இவ்வளோதானா? 22 அங்கே ஒன்று வருங்க. 23 அங்கே ஒன்று வருங்க. கட்டில் அங்கே வருங்க. அங்கே வருங்க. 24 25 முதல்ல பாதி இல்லை செடியில் ஏட்ட ரேட் பாதி 25 26 இதுக்குள்ளே போடாது. 26 40 குடி ஒரு பண்ணிட்டு 26 தான் வந்துருக்குது. இல்லை ஒரு 10 வருங்க. அதை கட்டி கொடுக்க புறவு இருக்குது. தண்ணி விட்டுறோம். நெங்கீர் பிடுங்க 10 பிடி வராது. கை வச்சா பிடுங்கணும். வருமானு தான் வராது. 10 விடுங்கன்னா 26 நாளைக்கு செஞ்சு இருக்க முடியாது. ஒரு வாதிக்கு காமனாக ஆகி போச்சு. ஒரு வாதிக்கு காமனாக ஆச்சு. 26 மாமன்னர் ரச்சனை 26 28 29 இன்னும் 40 80 எப்படி வரும்? ஓ பாதி இல்லைங்க. நான் 4 குடிக்கிறீங்க. கடையில் தண்ணியோட அது வரும் பூரா கட்டாது. இந்தா 29 எத்தனை போட்டேன்? 29 இதோட 29 அது இன்னைக்கு 29 30 31 32 32 அதோடயா இதோட 32 ஒரு பாத்திக்கு 33 புடியாக இருக்குதுங்க. இதோட 33 புடியாக இருக்குதுங்க. இங்கே காட்டு. ஒரு பாத்திக்கு பார்த்தீங்கன்னா 33 புடி தான் வந்துருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் உரிச்சு வச்சுருக்குறா. இதை கொண்டு போய் அலாசோன்னு எல்லாம் போட்டு கட்டுட்டேன். என்ன பண்ணிக்கலாம்? இது கொண்டு போய் அலாசணுங்க. அங்கே போய் அலாசலாம். இதையும் மட்டும் கட் பண்ணு. எடுக்கிறியா? போய் அலாசலாம் வாங்க. கட் பண்ணிக்கலாங்களா? பாருங்க அலாசோன்னு பாருங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் பாக்கெட் போட்டு வச்சுருக்குறேங்க. விற்கிற கொண்டு போகணும். பார்த்தீங்களா எல்லாம் 1/2 கிலோ பாக்கெட்டு. 1/2 கிலோ பாக்கெட்டுங்க. பாருங்க 40 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்குறோம். பையில் 40 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்குறேங்க. எல்லாம் கொண்டு போய் விற்கணும். அதுபோல் கீரை அலாசோன்னு வெண்டைக்காய் இப்படிங்க வச்சுருக்குறோம். இங்கே இப்படி இதெல்லாம் கொண்டு போய் வியாபாரத்துக்கு போகணுங்க. இன்றைக்கி கீரை முதல்ல அலாசுவோங்க. தண்ணி திருப்பி விட்டு வரேன்.
நீ வந்துடுற விவசாயம் வந்துடலாங்க. வந்தேன்னு வச்சுக்கோ, ஆ தமிழ்நாடு நம்ம கையில் தான். அதானே என்னமோ நம்மளுக்கு தெரிஞ்ச செய்வோம். அதானே. இந்த லெஸ் இல்லை, நீங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது செய்வோம், அவ்வளோதானே. யாருக்கெண்டும் பயக்க வேண்டியதில்லை. அதான் இந்த சதுரிக்கு செய்யல. எத்தனை முடி? 30 எத்தனை முடி? 32. 32 முடி பிடுங்கிக்கிறேங்க. ஒன்றும் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கே அலசி வச்சு ஒரு தண்ணி வடிட்டு கரெக்டாக 6 ரூபாய்க்கு போகுதுங்க. பாருங்க சிறுகீரை எப்படித்தான் பிடிங்க அலாசிட்டு இருக்கிறேங்க. ஒழுங்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தள்ளி எடு, வந்து எடு, கொஞ்சம் வளர்ந்து எடுத்து பார்ப்பாங்க. கிட்ட வந்து எடுத்துட்டு போ. இப்படி அலாசினா தான் தம்பி சுத்தமாக இருக்கு. ஒரு புழு பூச்சியும் கூட இருக்காது. காலையில் 1-2 அலாசினு வச்சுக்கோ. இல்லை மக்கள் சாப்பிடணுங்களா? அதான் நம்ம காசு வருதுன்னு கொடுக்குற தம்பி என்ன? அதான் நல்ல முறை செஞ்சு கொடுத்துட்டேன். நம்மளுக்கு லாபம் கிடைக்குதோ கிடைக்கலையோ புண்ணியமாவது கிடைக்குமே. ஆமாங்க. ரெண்டு முடியா? ஆமாங்க. சரி ஒன்றும் பிடிங்கிட்டு இருக்கிறாங்களா? போலாம். கட் பண்ணிட்டியா? சரி நான் போய் அதை எடுத்துட்டு அந்த ஒன்றா அலாசி தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கிட்டு போய் தண்ணியை நிறுத்திட்டு வரேன். நிறுத்திட்டு வாங்க. ஒரு பாத்திக்கு இதை வச்சு அலாசி வச்சாச்சு. வாங்க ஒன்றா கீரை ஒடிங்கிட்டு இருக்கிறாங்க போகலாம். இன்னொரு பாத்தி தான் இருக்குதுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லைங்க. அப்புறம் கீரை போட்டுவிட்டா தான் வருங்க. பாத்தியா தம்பி, இதெல்லாம் கத்திரிக்காய். சரி சரிங்க. போட்டு 30 நாள் ஆச்சு. சரிங்க. பாரு பூ விட்டுருக்குது பார்த்தியா? பூ பூத்துடுது பார்த்தியா? ஆமாங்க. இந்த மாதிரி இது ஒரு அட்டை தான் போட்டிருக்கிறோம். எத்தனை நாள் ஆகுங்க கத்திரிக்காய் காய்க்கிறதுக்கு? கத்திரிக்காய் காய்க்கிறதுக்கு 45 நாளில் பூ வரும். சரிங்க. அப்புறம் காய் காய்ச்செல்லாம் வர்றதுக்கு 2 மாதம் ஆகி போயிரு. 60 நாள் ஆகி போயிருங்க. இப்போ இதில் போட்ட நாற்று பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு போட்டது. சரி சரிங்க. இப்போ தான் 2-3 கேடு பொறிச்சிட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. அதனால வெண்டைக்காய் ஒரு 2 சரகு வச்சு விட்டா விதை சும்மா இருக்குதுன்ட்டு சரி சரிங்க போட்டுவிட்டு அது காய்க்குது. சரிங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சொட்டு நீர் போட்டு ஒரு 500 விதை போட்டு விட்டுருக்குற வெண்டைக்காய் விதை. சரி சரிங்க. ஏதோ 1-2 வருது நம்ம விவசாயத்தில். அதான் அதானுங்க. அதானுங்க. இதில் ஒரு 50-60 விதை போட்டுட்டு இருக்கிற வெண்டைக்காய் விதை. சரிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா செங்கீரை ஒவ்வொன்றும் முளைச்சி கிடக்குது. சரிங்க. அதான் பூ எடுத்துருச்சு. சரி காலையில் நேரமாக இருந்தால் பூவோடு இருக்கு. அதான் அதானுங்க. இப்போ பொழுது சாயந்தரம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூவும் கூட இல்லை. அதான் அதானுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகா நாற்று ஒரு 40 பச்சை மிளகாய்ங்க 400 நாற்று போட்டு விட்டுருக்குறோம். சரி சரிங்க. இது மாதிரிலாம் பூ எடுத்துருச்சு. சரிங்க. பச்சை மிளகா எத்தனை நாள் ஆகுங்க போட்டேன்? பச்சை மிளகாய்க்கு உனக்கு ஒரு 40 நாள் 50 நாள் ஆகுது. 40 நாள் ஆயிருங்க. ஆமாம். இது ஒரு 2 அட்டை தான் போட்டிருக்கிற சொட்டு நீரில். சரி சரிங்க. களை வெட்டுறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று தயாரிக்கலாம்னு இருக்கிறோம். சரி சரிங்க. இந்த கவரெல்லாம் பார்த்தோம்னா மிளகா மயில் வந்து செடி கொத்தி வச்சிருமிட்டு. சரிங்க. நம்ம இந்த மிளகா நாற்றுக்கு செடிக்கு பாதுகாப்பாக இருக்கட்டுன்னு சரி சரிங்க கவத்தை கட்டி விட்டுருக்குறோம். சரி சரிங்க. பாரு இந்த கவத்தை கட்டிட்டோம்னா கொஞ்சம் வராதுன்னு வச்சுக்குவேன். சரி சரிங்க.
மயிலெல்லாம் வந்து உங்களுக்கு செடி தாக்காது. ஓ சரி சரிங்க. பூரா கொத்தி தின்னு. கவுரு இருந்தால் கட்டுறதுங்க? கவர் தான் வந்து மயில் உள்ள வந்துரு. சரி சரிங்க. அதனால கட்டி விட்டுருக்குறோம். சரி சரிங்க. கீரை 2 பாத்தி தான் இருக்குது, அதை தான் பிடுங்கலான்ட்டு. செங்கீரை ஒரு வாரம் ஆயிருங்க பிடுங்குறக்க? செங்கீரை ஒரு ஒரு தண்ணி கட்டணும். சரி சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குப்பை அதான் போட்டு உரம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. லோடு ஒரு 4000 ரூபா வருது. சரிங்க. இந்த உரம் தான் போட்டுட்டு இருக்கிற காடு உரமும் ஒன்றும் டேக்ஸி வெளில வந்ததுன்னா பூரா கீரை போட்டு விடணும். சரி சரிங்க. வாங்க கீரை விடுங்குறாங்க. வா தம்பி. பாருங்க பாரு, இந்த செடியெல்லாம் பழைய செடி. சரி சரிங்க. இருங்க வரேன். இந்த செடி பழைய செடி உழவு ஓட்டும் போது எல்லாம் தப்பிச்சு விழுந்த ஒவ்வொரு விதையாக முளைச்சது. பாரு, இதுலேயும் கூட ஒரு 4 காய் பூ பிடுங்கலாம் மாட்டேங்க. முத்தியே போச்சு. முத்தி வரும் இல்லை, எல்லாம் முத்தி போச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. முதலே பார்த்துருந்தா பிடுங்கிருக்கலாம். பாரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீருக்கு இந்த ஓஸ் போட்டிருக்குறோம். சரிங்க. இது போட்டோம்னா தண்ணி கட்டுற வேலை இல்லை, பாத்தி பிடிக்கிற வேலை இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கீரை ரொட்டா வெட்டி விட்டு உழவு ஓட்டி சரிங்க ஓசை விட்டு தண்ணி அதே பாஞ்சுக்குங்க. பாரு, கீரை பாரு 2வது பாத்தி பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. வா போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா 32 உடி வந்திருக்குது. பார்க்கலாங்க. பிடிங்காச்சா? எத்தனை உடி பிடிச்சிருக்கீங்க? என்ன வேணுமா? இது வேறு படிக்காத போயிட்டாங்க. நம்ம தான் பூரா எண்ணி போட வேண்டியதாக இருக்குது. பார்த்துங்க, இந்த 1 2 கூட படிக்காத தெரியாதா இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி விவசாயம் பார்க்குறது? 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 இங்கே வந்து 32 33 பிடியாக இருக்குதுங்க. ஒரு 10 பிடிக்கு மேலே ஆகு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 32 பிடி பிடிங்கி வைக்கிறோம். இதில் இப்போ 33 வந்துடுச்சுங்க. பிடி பாருங்க எப்படி இருக்குதுங்க. தலை பாருங்க. முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் அலாசணுங்க. எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க கீரைகளை. கொஞ்சம் வெள்ளை விழுந்துடுச்சுங்க. ஒரு மருந்து அடிச்சுக்கிறோம், ஆனால் வெள்ளை விழுந்துடுச்சு. 2 மருந்து அடிக்கணுங்களாட்டிருக்குது. நம்மளுக்கு கீரை பிடிங்க சீக்கிரம் இடத்த காலி பண்ணலாங்க. எதையா அலாஸ்டா கொண்டு போய் பிடிங்க கொண்டு வந்துடுறீங்களா? காஞ்சி வச்சுங்க. முதல்ல பில்லு இருந்ததுங்களா? பில்லுக்குள்ள கீரை விடுங்கிற ட்ரைனிங் எடுக்கணும் மாட்டிருக்குதுங்க. போய் நம்ம விடுங்க பில்லாவே வருது. ஆரம்பத்துலேருந்து களை வெட்டி பூரா பில்லை பிடிங்க பழகிட்டுங்க. கீரை காட்டுக்குள்ளையும் பார்த்தா பிள்ளைவே விடுங்கிறதுக்கு தோணுது. கீரை பிடுங்க வர மாட்டேங்குது. இந்தா நான் போய் அலாசர். இந்தாங்க பிடிங்க. எத்தனை? 33 மறுபடியும் போட்டுக்கிறோம். 3 33 பார்த்தியா? 36 33 36 எடுத்தாருங்க. 38 அதில் ஒரு 33. எத்தனை ஆச்சு? அது 32 தானுங்க. 32 40 60 ஆச்சு. 70 ஆச்சுன்னா இன்னொரு 10 பிடி பிடிங்கிட்டு அவி வரட்டு. நம்ம இதையும் போய் அலாசலாங்க. வெண்டைக்காயும் தூக்கிட்டு போயிடலாமா? தூக்குங்க. ஆமாம் பாருங்க, வெண்டைக்காய் ஒரு 5 கிலோ பொரிச்சோம். விவசாயமெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. வாங்க எல்லோரும் விவசாயம் பார்க்கலாம். வெண்டைக்காய் இங்கே வச்சுட்டு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 32, இப்போ ஒரு 38. என்ன போல் தண்ணி திரி விடணும். அப்போ திரி விட்டு என்ன தம்பி விவசாயத்தில் லாபம் இருக்குதே இல்லையோ,
வேலை ஜம்முன்னு இருக்கு. அதானுங்க. வேலை மட்டும் ஜம்முன்னு நிம்மதியா செஞ்சுட்டு இருக்கல விவசாயம். கட் பண்ணு. எல்லா கீரையும் அலசி தான் கொடுக்கணுங்க. செங்கீரையும் எல்லாமே அலசணுங்க. எல்லாம் அலசி சுத்தமாக அலசி கொடுத்தா மக்கள் சாப்பிடுவாங்க. அதானுங்க. நானும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும் விடுங்க. நீ எனக்கு கொஞ்சம் பழகி கொடுங்க விவசாயத்தை, நானும் பழகிக்கிறேன். வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. சரிங்க. விவசாயம் அருமையை கற்றுக் கொடுத்து அதானுங்க. இன்னைக்கு செய்யாட்டியுமே வந்தால் நிம்மதியை வேலை செஞ்சுட்டு போக மாட்டேங்குது. பிற்காலத்தில் விவசாயம் செய்யலாம் கற்றுக்கோ. அதானுங்க. வந்தால் நிம்மதியை வேலையை செஞ்சுட்டு போக மாட்டேங்குது பழகிட்டு. அதானுங்க. யாரை கண்டும் பயக்க வேண்டியதில்லை. அதானுங்க. 6 கூட்டம் போய் 10 ரூபா 20 ரூபா கூட்டம் கேட்க வேண்டியது. அதானுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா நல்லா நிம்மதி கிடைக்கி. நிம்மதியாக இருக்கலாம் இல்லைங்களா? நிம்மதியாக இருக்கலாம். யாரையும் பயக்கணுங்கிறது இல்லையா? அதான் 70 குடியாச்சுங்களா? 70 குடியாச்சு. 70 முடியை பிடிக்கிட்டா இன்னொரு 10 பிடி வரும். காலையில் கத்திரிக்காய் ஒரு 25 கிலோ பொறுத்து வண்டியில் வச்சிருக்கிறேன். சரிங்க. அதுபோக இப்போ வந்து வெண்டைக்காய் போச்சு. அப்புறம் தான் மொக்கா வந்தா அப்படி. அதானுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளாச்சா? ஆமாங்க. போடலான்ட்டு. சரிங்க. ஆமாம். 500 பார்க்கல ஒரு பொழுதாயிரம் மாட்டேங்குதுங்க. ஆமாம். எங்க அப்பா எல்லா சோழியும் பார்த்துக்கலாம். அதானுங்க. சோழி பார்த்துட்டு நம்ம விவசாயம் அதானுங்க. கண்டிப்பா ஒருத்தர் வேலைக்கு போனோம்னா பொழுது கதைகளுக்கு இருக்கணும். ஆமாம் கண்டிப்பாங்க. நம்மளே தான் போச்சு. ஆமாம். எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துக்கலாம். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓவர் டைமில் வந்து எனக்கு விவசாயம் பார்க்குறேன். அதானுங்க. என்ன இந்த அலாசருக்குள்ளதே அதானுங்க. போகும்போது நைட் போகுது. எத்தனை 70 குடியாச்சு? 70 குடியாச்சுங்க. சாக்கில் ஓட்டு போக வேண்டியது ஒன்று. அவ்வளோதாங்க. 10 பிடி வருதுங்க. கொண்டு வரங்க. 10 பிடி கொண்டு வராங்க பாருங்க. அது கொண்டு வச்சுருவாங்க பாரு. அங்கே நான் பேசிட்டு நிற்கிறாங்க. அது டிராவல்ஸ் பார்க்குறாங்களா? எங்கே நெருப்புங்க இருக்குது. அதான் டிராவல்ஸுக்குள்ளே இருக்கிறாங்களாச்சா? அதானுங்க. விவசாயத்தை பார்க்காத மாதிரி பார்க்குறாங்களா? அப்படியே வச்சுன்னு கட்டிக்கலாம். இல்லை சாக்கில் போட்டுல மொக்கா வச்சு உள்ளே ஓட்டலாங்க. அந்த புடி மாதிரி அலாசலாம். சரிங்க. எத்தனை நாள் தலைஞ்சிருக்குதுங்க? எத்தனை நாள் தலைஞ்சிருக்குது? வெத்தலை எப்படி இப்போ ஒரு தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி வெத்தலை செடி வச்சு விடணும். வெத்தலை செடி எப்படி இருக்குன்னு பார்த்தியா? இந்த செடி வச்சு 6 மாதம் தான் ஆச்சு. 6 மாதம் ஆச்சுங்க. ஆமாம். எப்படி வந்துருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது கொடிகள். ஆமாம். 6 வந்தாலுமே அது வீட்டுகளுக்கு வெத்தலை வச்சு போயிட்டு. கண்டிப்பாங்க. வெத்தலை பஞ்சமே இல்லை. பஞ்சம் இல்லை. இன்னும் வர்றாங்களா? வரங்க. அது இன்னும் விவசாயத்தை பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா? அதான் பாரு. அந்த கோடு போயிடுது. போயிட்டாங்களா? அந்த கோடு போயிட்டாங்க. அட கீரை கொண்டாங்க. அவி கீரை கொண்டான்னு சொன்னால் அங்கே போய் செங்கீரை இருக்கிறத பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பாரு. அத்தா கீரை கொண்டாங்க. விட்டா காட்டை நிறைய போடுவாங்களாட்டிருக்குதுங்க இன்றைக்கா. அதை முறிக்காதெல்லாம் விதைக்காகிட்டு. பாருங்க நம்ம விவசாயம். விவசாயத்தை பார்க்காத மாதிரி பார்க்குறீங்க. நல்லா இருக்குதுங்களா விவசாயம்? ஆமாம். பூரா சொட்டு நீர்லேயே ஓட்டோம். வந்துருங்க வாக்கால் அழியுது. வந்தால் நம்மளுக்கு காயெல்லாம் பொறிக்க வேண்டாம். பில்லெல்லாம் பிடிங்கி கொடுத்தீங்கன்னா சரி. காயை நான் பொறிச்சிருவேன். ஆமாம். கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் அலாசிடலாம். அதில் 70 குடியா தம்பி? அங்கேயே எண்ணியாச்சு. சரி நம்ம போய் சாக்கில் போடலாம். சாக்கில் போடலப்பா. வரும்போது நம்மளுக்கு ஒரு 5 குடி கொண்டு வா. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை.
பார்ப்பேன். எப்படி வீடியோ எடுத்துக்கிறேன் அதான் ஏடிட்டே வரணுமா? எத்தனை என்ன போறீங்க? எத்தனை என்ன போறீங்க? இது செங்கீரைங்க. நல்லா காட்டுக்குள்ள முளைச்சது தானே, தன்னை போல முளைச்ச செடி. பொறிச்சு போடுங்க வேணுங்கிறத. நாளை வா. எல்லாம் வர முடியாதுப்பா. சரி புடி. ஹலோ ஒன்றும் இல்லை. சாப்பிட்ற பொருள் ஆமாம் இத்தனை தண்ணியில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ. தண்ணி அதுல எல்லாம் இல்லையே. எண்ணி கொடுத்தேன்ப்பா. அதே 70 புடி. இன்னொரு கூட இன்னைக்கு எத்தனை தாட்டி என்னால் 70 வருங்க. உங்கள்கிட்ட படித்ததியான்னு தெரியுங்க. நான் தான் எண்ணி சொல்லிட்டேனே. ஆமாங்க நீங்கள் தான் ரெண்டாவது 2 டிகிரி 2வது படிச்சிருக்கிற. 2 டிகிரி நல்லதான் போட்டு சொல்லலாம் போடக்கூடாது வீடியோவில். எனத்தான் வீடியோ போடுறேன். இப்போ லைவில் போயிட்டு லைவ்ல இல்லை, லைவ்ல எல்லாம் உங்களுக்கு கேட்கமானது. இந்த மாதிரி மாம கூட்டம் கிடைக்கும். ஏட்ட ஏன் தம்பி ஏனுங்க வந்தேன்னு வச்சுக்கோ, பட்டை கழட்டு போல திருப்பூர் மாவட்டத்திலே விவசாயத்தில். அதான் கிழவன் வச்சுட்டு போகிறான். முடியல. அவன் தலை சிறுசு, புடி சிறுசு. நம்ம புடியெல்லாம் அச்சோடா. யாருக்கு என்ன கீரை கேட்டேன்? அங்கே ஒரு பையன் காணுக்கு இருப்பாங்க. எழுபது புடி பிடிங்க வச்சுங்க. ஏய் கூப்பிட்றான். யாரு கூப்பிட்றா? சரி அப்போ வந்திருப்பா. நான் கீரைக்காரன். ரோடு வரை ஆமாம் முடிஞ்சதோட வீடியோ. அப்போ ஏய் கூப்பிட்டுக்கிறேன். காய் உழுவு போகுதுப்பா. காயெல்லாம் உழுகாது. பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கீரை எல்லாம் வியாபாரத்துக்குங்க. அதுபோல் கத்திரிக்காய் பூரா வியாபாரத்துக்கு தான் போகுது. இன்றைக்கி தருவடை இவ்வளோ தேனுங்க. பார்த்தீங்களா, வெண்டைக்காய், இது கத்திரிக்காய்ங்க ஒரு சாக்கு. அதுபோல் கீரை 70 புடி பிடிங்கிக்கிறேங்க. வண்டி எடுத்து வரீங்களா? நான் வண்டி எடுத்துகிட்டு வராது, அப்புறம் எப்படி கீரை வைக்கிறது? சரிங்க, இந்த புடிவா. மாமணி வண்டி எடுத்துட்டு அது வரைக்கும் போய் திரும்பி வருவாரு. நீ வாட்டே போலாம். எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்? சரிங்க, விவசாயம்னா இப்படி தான் பண்ணுறோனுங்க. பார்த்துங்க. செங்கீரை வருங்க, இன்னொருக்கா காட்டிடுறேன். பார்த்தீங்களா, பச்சை தண்டு கீரைங்க. எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. கீரை பழமா வெண்டைக்காய் வேறு வைக்கிறாங்க. எடு. கீரை விற்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க.